நமக்கு யாரு மேல அதிகமா கோவம் வரும்? யார் நம்ம கோவப்பட்டாலும் பதிலுக்கு கோவப்பட மாட்டாங்களோ, யாரு பதிலுக்கு நம்மள பெரிய லெவல்ல காயப்படுத்த மாட்டாங்க, இல்ல நம்மள விட்டுட்டு போக மாட்டாங்க, நம்ம கோவப்பட்டாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஃபியூச்சர்ல நம்ம மேல அதே அன்போட நம்ம கூட டிராவல் பண்ணுவாங்களோ, இந்த நபர்கள் மேலதான் நமக்கு கோவம் அடிக்கடி வரும். நம்ம வெளியவும் காமிப்போம் கிட்ட. இதுவே ஒரு நபர் இருக்காரு, அந்த நபர்கிட்ட நான் கோவத்தை காமிச்சேன் அப்படின்னா இன் ரிட்டர்ன் அந்த நபர் என்ன பெரிய லெவல்ல பாதிச்சிருவாரு, இல்ல என் லைஃபை விட்டே போயிருவாரு, இல்ல பதிலுக்கு எனக்கு பயங்கரமான பாதிப்பை ஏற்படுத்துவாரு அப்படின்னா அந்த நபர் மேல நம்ம கோவப்படுவோமா? கோவப்பட மாட்டோம். இந்த இடத்துல தேவை ஒரு சின்ன புரிதல் தான். இதுக்கு முன்னாடி எனக்கு அந்த நபர் எதுவுமே பண்ணல, இதுக்கப்புறமும் எனக்கு அந்த நபர் எதுவுமே பண்ண போறது இல்லை. ஆனா அவங்க மேல கோவப்படுறதுக்கு நான் யோசிக்கிறேன். ஆனா யார் என் மேல ரொம்ப அன்பா இருக்காங்களோ, யார் என் கூட லைஃப் லாங் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்களோ, யார் நான் என்ன பண்ணாலும் ஏத்துப்பாங்களோ, அந்த நபர் மேல ரொம்ப ஈஸியா நான் கோவப்படுறது சரியா அப்படின்னு ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த கோவத்தை நீங்க குறைக்க ஆரம்பிச்சிருவீங்க. நமக்காக யார் வாழ்றாங்களோ அவங்க அன்புக்குரிய நபர், அவங்க கிட்ட அன்பாதான் பேசணும், அவங்க கிட்ட அன்பைதான் காமிக்கணும். இந்த புரிதல் வந்துச்சு அப்படின்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய கோபம் அப்படிங்கிற குணம் காணாம போயிடும். இந்த குணத்தை வளர்த்துக்கிறதுக்காக தான் மகரிஷியா சினம் தவிர்த்தல் அப்படின்ற பயிற்சியில என்ன பண்றாரு அப்படின்னா, கோபம் ஏற்படும் நபர்கள்ல உங்களுக்கு இன்னைக்கு யார் யார் மேல எல்லாம் கோவம் வந்துச்சோ அந்த நபர்களோட பெயர்கள்லாம் எழுதுங்கன்னு சொல்றாங்க. இந்த பயிற்சி நீங்க தொடர்ந்து பண்ண கண்டிப்பா உங்களுக்கு இந்த புரிதல் வரும். என்ன அப்படின்னா, என் வாழ்க்கையில மிக முக்கியமான மிக தேவையான என் வாழ்க்கையவே நடத்தி கொண்டிருக்கிற நபர்கள் மேலதான் எனக்கு அடிக்கடி கோவம் வருது, இது தவறு அப்படிங்கிற புரிதல் வரும். அந்த புரிதல் வந்துச்சு அப்படின்னா உங்ககிட்ட நெருக்கமா இருக்கக்கூடிய நபர்கள் கிட்ட நீங்க கோவப்படுறத தவிர்த்துடுவீங்க. நன்றி, சந்திப்போம், வாழ்க வளமுடன்.